நான் ஜாஸ்மின். இப்போ ஒரு நியூ ஸ்டோரியோடு வந்திருக்கேன். கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் மாஃபியா பிரதர்ஸ் வந்து நான் போடுவேன். இப்போதைக்குன்னு மைண்டில் வந்து தோணலடா. நம்ம ஸ்டோரி சொல்லும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் அந்த ஸ்டோரிக்கு வந்து மைண்ட் வந்து போக மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து எனக்கு டைம் கொடுங்க. இப்போ வந்து நான் டேகிக்கான ஒரு நியூ எஃப்எஃப்பும் கிடையாது. இது வந்து மினி சீரிஸும் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ஒரு 5 ஷார்ட்ஸ்லேயே வந்து முடிச்சுக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுட்ருக்காங்க, டேகிக்கு வந்து போடுங்க. டேகி மட்டும் கிடையாது, எப்படி மௌன மொழியில் வந்து டேகி, ஜிகுக், அப்புறம் நாம்ஜின், சூபின், அப்புறம் ஹுபி, இந்த மாதிரி பேர் வந்துச்சோ அதை வச்சு போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. சாரிடா உங்களை நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு. இதை ஆக்சுவலி வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்து லாஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஓரளவுக்கு மாஃபியா ஸ்டோரி முடிச்சுட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, டேகிக்கு வந்து மௌனமொழி சீசன் 2 அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. இப்போதைக்குன்னு முடியாதுடா. ஏன்னா வந்து நான் மௌனமொழி சீசன் 2 யோசிச்சு தான் வச்சுருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் லாங்காக போகும். இப்போதைக்குன்னு அதை வந்து எடுத்துகிட்டு வர வேணாம்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை இதை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பர்த்டே முடிஞ்சிருக்குமா? இல்லை வந்து இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்த்டே வரப்போகுதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலை. இந்த மந்த் லாஸ்ட்டில் தான் என்னுடைய பர்த்டே சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் உங்களுடைய பர்த்டே எப்போன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை லேட்டாக விஷ் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயம் நீங்கள் ஏற்றுக்குங்க. இல்லை வந்து நான் அட்வான்ஸாக விஷ் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயம் வந்து ஏற்றுக்குங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் எல்லாருமே காட் கிட்ட உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கணும்டா. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இதில் வந்து எமோஷ்னல், லவ் இதெல்லாம் தாண்டி இதில் வந்து ஒரு ரிவெஞ்ச் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப நாளாக மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது ஆக்சுவலி நான் ஜிகுக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் டிகியூ போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா டக்குன்னு வந்து எனக்கு எந்த ஸ்டோரியுமே மைண்டில் வந்து வரல. ஓகே, இது நம்ம டிகிக்கே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டோரி கொஞ்சம் அப்படி இப்படி தான் போகும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே எல்லாருமே வந்து லவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நான் தான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி. அதுக்குன்னு நீங்கள் அந்த மாஃபியா ரிவெஞ்ச் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. இது பாய்ஸ்குள்ளே பாய்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தரை இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 எபிசோடு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளே இருக்க லவ் வந்து அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்குள்ளாட்டியும் அக்கா ஏன் இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏண்டா எடுத்தோடனே லவ், ரொமான்ஸ், அப்புறம் வந்து அப்படி இப்படி சீன் இப்படிலாம் இருந்தால் அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எனக்கு அப்படி தோணலை. ஒரு ஸ்டோரினா அதில் வந்து கதை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல, ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும்ல. அதனால தான். ஓகேவா? ஒரு 2 எபிசோடு கண்டிப்பாக அக்கா அவங்கள அழுக வைப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த லவ் சீன்ஸே வந்து நிறைய இருக்கும். ஆனால் அது கூடால வந்து பலான சீன்லாம் வந்து வரும். ஏன்னா அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இல்லை எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கலக்கா, இந்த ஸ்டோரி வந்து அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸ்டோரி கேட்டுட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்காதீங்க. என்னென்னு சொன்னால் ரிப்ளை பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லைடா. நான் ஃபஸ்ட்டு வீட்டிலே இல்லை, கொஞ்சம் ட்ராவல், ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதனால தான் என்னால் மாஃபியா பிரதர்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் போடவே முடியல. ஏன்னா கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து ரெக்கார்ட் பண்ணால் தான் அந்த பாட்டு வந்து நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்னதாக ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் அப்படி சொல்லி கொஞ்சம் அலைஞ்சிட்ருக்கிறேன். இப்போ போட்டது எல்லாமே நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கனால நான் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே எடிட் பண்ணி வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். எனக்கு வந்து நான் தான் சொல்லியிருப்பேன் இல்லையா, எனக்கு வந்து மெசேஜ் வந்து சரியாக டைப் பண்ண தெரியாது. ஸோ வந்து நான் வாய்ஸ் இது பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சுற்றி வந்து ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை வந்து பஸ்ஸில் ட்ராவல் அந்த மாதிரி பண்ணும்போது சுற்றி வந்து எல்லாருமே இருப்பாங்களா, அதனால தான் என்னால் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாது. கண்டிப்பாக இந்த வீக் எண்டில் அவங்க எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் அன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வர சண்டே தான் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்டா. மாஃபியா பிரதர்ஸ் ரிவெஞ்ச் வந்து சீக்கிரமாக போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய மேன்ஷனை தான் காட்டுறோம். அங்கே இருக்க பாடிகார்ட்ஸ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த மேன்ஷன் ஃபுல்லாக அவ்வளோ லைட் செட்டிங் இருக்குது. நிறைய கார்ஸ் நிற்கிது. நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சானவங்களாக இருக்கிறாங்க. அங்கே 2 பேர் பேசிக்கிட்டே உள்ளே வராங்க என்ட்ரன்ஸில். அதில் ஒரு பொண்ணு, நான் மிஸ் பண்ணிட்டேன்டே, அவன் பார்க்கவே செம்ம ஹாட்டாக இருப்பான் தெரியுமா,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு முன்னாடி தான் பார்த்துட்ருக்கு. இன்னும் சொன்னால் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க நேம் ஒரு போர்டு அங்கே இருக்கும் இல்லையா, ஒரு போர்டில் அவங்களுடைய நேம்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் நின்று பார்த்துட்ருக்குது. இந்த இந்த ஜிமீன் பொறாமையாக இருக்குது. ஜிமீனை நினைக்கும் போது இந்த ஜிமீன் மட்டும் ஊடால வரலன்னு சொன்னால் அந்த மின் யோங்கி எனக்கு சொந்தமாக இருந்திருப்பான். வாயை மூட்றி அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு பொண்ணு இருக்கும். அது வந்து அந்த பொண்ணை அமைதிப்படுத்துது. இந்த விஷயம் மட்டும் அந்த யோங்கிக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா? உயிர் உன் உடலில் இருக்காது, உன் நீதியாக இரு. ஆமாங்க, இன்றைக்கி மேரேஜ் நடக்க போகிறது மீன் யோங்கிக்கும் ஜிமீனுக்கும் தான் அங்கே மேரேஜ் நடக்க போகுது. அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூமில் தான் ஒரு மிரர் முன்னாடி ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு விஷயத்த நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன்டா. நான் சொல்கிற ஸ்டோரி எல்லாமே ப்ரெக்னென்ட் குழந்தைங்க அப்படி சொல்லி கண்டிப்பாக வரும். நீங்கள் அவங்கள ஒரு பாயாக நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கேர்ளாக எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி, ஸ்டோரி அந்த மாதிரி சொல்கிறப்ப தான் அது கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் என்னுடைய ஸ்டோரியில் மேக்ஸிமம் ப்ரெக்னென்ட் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரும். பிடிக்காதவங்கள நான் கம்பல் பண்ண விரும்பலை. நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். வாங்க பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அந்த பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ அப்படியே குனிஞ்சு அவங்களுடைய அந்த வயிற்றை தான் பார்க்குறாங்க. உன்னைய எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் இன்றைக்கி உன்னைய வச்சு நான் ப்ளே பண்ண போகிறேன். இந்த மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவ்லாக ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய ஜின் தான் அது. என்ன சொல்கிற எப்படி அப்படி சொல்லிட்டு வெளியே இருந்து கத்துற சத்தம் ஜின்னோட ரூம் வரைக்கும் கேட்குது. ஜின்னோட ஸ்மைல் இன்னும் பெருசாகுது. நீ ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்க ஜின், ஆனால் ரொம்ப நாளாக உன் ஃபேஸில் இந்த ஸ்மைல் இல்லைல்ல, இதுக்கப்புறம் உன் ஃபேஸ்லேருந்து இந்த ஸ்மைல் போகவே போகாது அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ரூம் விட்டு வெளியே வந்து அந்த மேலே அப்ஸ்டர்ஸ்லேருந்து கீழே பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்க்குறதுக்கும் அவங்க ஒரு பர்சன் ஷூட் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். கண்ணை கூட பிளிங்க் பண்ணாமல் அதே தான் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது இந்த ஷூட் பண்ண பர்சன் அப்படின்னு நிமிர்ந்து மேலே ஜின்னை தான் பார்க்குறாங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ஜின் அந்த பர்சனை பார்த்துக்கிட்டே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க. கீழே வந்தோடனே ஆரம் செம்ம ஃபாஸ்ட்டாக போய், ஏய் இது அவனோட வேலை தானே, உன் தம்பியோட வேலை தானே, ஒழுங்கு மரியாதையாக ஜிம்னை கொண்டாந்து விட்டுற சொல்லி, இல்லைன்னா என்ன நடக்கும் உனக்கு தெரியும்ல. ஆரம் பிடிச்சிருந்த கையை ஜின் அப்படியே எடுத்து விட்டு, உங்களால் ஒன்றும் புட்டுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே சைகளே செஞ்சுட்டு அங்கே இருக்க ஒரு கவுச்சில் போய் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. பொண்ணியா அப்படி சொல்லிட்டு ஆரம் ஜின் கிட்ட போகிறாங்க. ஆரம் இல்லை யோங்கி, இப்போ கேட்டால் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடும். ஜிமின் எங்க முழு மரியாதை சொல்லு. ஆரம் அமைதியாக இரு, நம்ம ஜிமின் அவங்க கண்ட்ரோலில் இருக்கான். ஆமாம் மின் யோங்கி, உங்களுடைய ஜிமின் உன்னோடைய ஜிமின் என்னோட கண்ட்ரோலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. பேசிகிட்டு இருந்த யோங்கி கூட அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் அப்படி சொல்லி ஆரம் கூட அங்கே தான் பார்க்குறாரு. நான் அவ்வளோ பெரிய ஹாலில் பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, அதில் தான் நம்ம ஜங்குக் பேசுகிறாரு. என்ன மின் யோங்கி, நான் இதை பண்ணுவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல. ஜிமினுங்க, ஓ ஜிமினை பார்க்க துடிக்கிறியோ, அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் உன்னோட ஜிமினை உங்ககிட்ட காட்டிடுவேனா நான்? என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் ஃப்ளோடாத ஜங்குக். அங்கே ஜங்குக் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறாரு. உன்னை பற்றி தெரிஞ்சனால தான் உன்னோட ஜிமின் மேலே கை வச்சேன்டா நான். உன் ஜிமினை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் விலகி நிற்கிறாரு. அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேரில் ஜிமினை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஜிமினோட கண்ணை கட்டியிருக்காங்க, உன் மவுத்தையும் கட்டியிருக்காங்க, கை கால் எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கான். ஜங்குக் என்ன பண்ணி வச்சுருக்க, இதை பாரு, உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, ஜிமினை விட்டுரு. அது எப்படி நீ விடுன்னு சொன்னால் நான் விட்டுருணுமா? அதுக்காக தான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கேன் நான். ஜிம்மி அந்த மாதிரி இருக்கிறத அங்கே இவங்களால் பார்க்கவே முடியல. ஜங்குக் ஜின் இவங்க கண்ட்ரோலில் இருக்கான். வாங்க ஆரம்மாமா, உங்களை தானே எவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்க ஜின் மேலே கை வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு குட்டி நைஃப் எடுத்துகிட்டு ஜிமின் கிட்டே போயிட்டுருக்கிறாரு. ஜங்குக் ஜிமின் கிட்டே போகாத அப்படி சொல்லி இந்த பக்கம் சுகம் வந்து கத்துறாரு. அங்கே இவங்க சொல்கிறத காதில் கூட வாங்கலை ஜங்குக். அவர் ஜிமின் கிட்டே போயிட்டே இருக்காரு. இப்போ உனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும், அதை மட்டும் சொல்லு.
ஜிமீனை ஹர்ட் பண்ணுற வேலை மட்டும் வச்சுக்காத. என்னோட மோசமான வேறு யாரும் இருக்க முடியாது. ஓகே, டீலுக்கு நான் ரெடி. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் செய்யணும். இல்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓ ஜிமீன், உன் கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் உயிர் மட்டும் போகாது. நான் கூட நினச்சேன் அவனை கிட்னாப் பண்ணும்போது அவனை போட்டு தள்ளிடலான்னு. ஏன்னா உனக்கு தான் ஜிமின்னா ரொம்ப பிடிக்குமே. ஆனால் அப்போ தான் அவனை பார்த்தேனா செம்ம அழகாக வேற இருந்தான். அப்போ தான் புரிஞ்சிச்சு மின்யோங்கி ஜிமீன் ஜிமீன் பின்னாடியும் சுற்றிட்டு இருந்தாருன்ட்டு. நீ பயப்படாத சரியா? உன் ஜிமினை இந்த மாதிரிலாம் காயப்படுத்தவே மாட்டேன். அவனை வேறு மாதிரி தான் ஹர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அவன் ஹர்ட் ஆனதானே நீ ஹர்ட் ஆவ, அதனால் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பாடி கார்டு அப்படி கீழே விழுந்துடுறான். என்னென்னு சொன்னால் அங்கே ஜங்குக்கு மேலே இருக்க கோவத்தில் சுகா அந்த பர்சனை ஷூட் பண்ணிடுறாரு. மேரேஜ்க்கு வந்தவங்க எல்லாருமே பயந்து போய் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏய், யாருமே போகக்கூடாது, ஏன்னா இன்னைக்கு கன்ஃபார்ம் மின்யோங்கி சாருக்கு மேரேஜ். ஆனால் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் தான் வேறு அப்படின்னு சொல்லி வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிற நீ? ஆமாம் மின்யோங்கி சார், உங்களுக்கு மேரேஜ் ஜிமின் கூட கிடையாது. வெளியே ஒரு கார் நிற்குது, அதில் ஒரு பர்சன் இதே மாதிரி தான் கையை கட்டி உள்ளே உட்கார வச்சுருப்பேன். அந்த பர்சனை தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும். இல்லை, நான் ஜிமினை தான் லவ் பண்ணுறேன், ஜிமினை தான் மேரேஜ் பண்ணிப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஜிமின் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். இப்போது இவங்க அவருடைய ஐஸை வந்து டைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. அவருடைய கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. சரி ஓகே, நீ சொன்ன மாதிரியே நான் அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் நீ ஜிமினை என்கிட்ட விட்டுறணும். கண்டிப்பாக. ஆனால் இப்போ கிடையாது இவங்கி. அந்த பர்சனை நீங்கள் மேரேஜ் பண்ணால் மட்டும் பத்தாது, அவங்க கூட உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி? ஆரம் விருப்பமே இல்லாமல் ஜின்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி இன்றைக்கி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி என் ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நீயும் உன் லைஃப்பை வாழணும். ஆனால் இங்கே சின்னதாக ஒரு சேஞ்ச். உன்னுடைய பிரதர் ஆரமுக்கு தான் என் ஜின்னை பிடிச்சிருந்துச்சி, ஆனால் என் ஜின்னுக்கு ஆரம்பம் சுத்தமாக பிடிக்கலங்கிறதுக்காக உன் பிரதர் என்ன சும்மாவாக இருந்தார்? என் ஜின்னை ஃபோர்ஸ் பண்ணல. அதனால் என் ஜின்னுக்கு எவ்வளோ பெயின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு புரிய வேணாம். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. உன் பிரதர் அவசப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக என் ஜின்னோட மேரேஜை ஸ்டாப் பண்ணி என் ஜின்னுக்கு விருப்பமே இல்லாமல் உன் பிரதர் கூட மேரேஜ் பண்ணி வச்சல, அதோட பெயின் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய வேணாம். அதனால்தான் உன்னுடைய லவ்வை உன்கிட்டேருந்து பிரித்து அதே மாதிரி உன் மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணி உன்னைய வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் பண்ண வைக்க போகிறேன். வலிக்குதா? அப்படி தானே வலிச்சிருக்கோம் என் ஜின்னுக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே லைவாக உங்களுக்கு போயிட்டுருக்கு. என்னதான் அங்கே ஜங்குக் பேசிகிட்டு இருந்தாலும் அங்கே யோங்கியோட பார்வை ஜிமின் மேலே மட்டும்தான் இருக்குது. ஜிமினுக்கு பேசுகிறது எல்லாமே காதில் விழுகுது. அவரால் எதுவுமே முடியல, அசைக்க கூட முடியல அவருடைய பாடியை. ஆனால் ஜிமினோட கலந்து டியோஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. யோங்கி, உன்னுடைய ஜிமினை நீ ரசித்தது போதும். இன்னும் உனக்கு 5 நிமிஷம்தான் டைமு. அதுக்குள்ளாட்டி நீ அந்த பர்சனை மேரேஜ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இவனை இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. அதை யோங்கியால் ஏற்றுக்கவே முடியல. யோங்கி சின்ன வயசுலேருந்து ஜிமினை அவ்வளோ லவ் பண்ணியிருந்திருப்பாரு. ஜிமின் தான் தன்னுடைய ஃப்யூச்சர்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஜிமினை அப்படி புத்தி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜிமினுக்கு ஒன்றுனா அதை யோங்கியால் தாங்கவே முடியாது. அதனால தான் ஜங்குக் ஜிமினை தூக்கியிருப்பாரு. டைம் போய்கிட்டே இருக்கு மின்யோங்கி. நான் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது சரியா? என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா கரெக்டாக அந்த விஷயத்த நான் மெயின்டைன் பண்ணுவேன். உனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் காய் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துறாரு. ஏன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் நம்ம காய் தான் நின்றுட்டுருக்கிறாரு. தைரியமாக வந்து நின்றுட்டுருக்கிறாரு. ஜிமின் அங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே காயையும் சரி ஜின்னையும் சரி இவங்க யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது. அந்த தைரியத்தில் தான் காய் வந்து அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. காய் அப்படின்னு சொன்னால் தான் இப்போ காய் நேராக வெளியே போய் ஒரு கால்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே தரன்னு இழுத்து உள்ளே கூட்டு வர்றாரு. யார் நீலா? கையை விட்டு, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ப்ளீஸ், யார் நீங்களாம் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே கத்திக்கிட்டே வர்றாரு. காய் இப்போது அந்த பர்சனை தரன்னு இழுத்து கொண்டாந்து இப்போ இவங்க முன்னாடி தான் அப்படியே நிப்பாட்டி வைக்கிறாரு.
யோங்கி அவசரப்படாத, நம்ம எதனா பண்ணலாம், நம்மக்கிட்ட ஜின் இருக்கான். ஓ அப்படியா ஆரம், ஆனால் என்கிட்ட உன்னுடைய பேபி இருக்குது. இந்த பேபி என் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் நீ என்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜின் அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தார். அவர் இப்போ எந்திரிச்சு வந்து ஆரம் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போது அப்படியே திரும்பி மின் யோங்கி, இப்போ உனக்கு வேறு சாய்ஸே கிடையாது, நீ இவனை மேரேஜ் பண்ணிக்க தான் வேணும். மேரேஜா? யார் நீங்களா? எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் கையை மட்டும் தான் கட்டியிருக்கு இல்லையா, அவர் அந்த இடத்த விட்டு ஓடலான்னு சொல்லி போகிறாரு. இப்போது அந்த பர்சனோட கையை மின்யூங்கி வந்து பிடிச்சிட்டாரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம டயாங் தான், கிம் டயாங். யோங்கி அப்படி பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படி நிப்பாட்டி வைக்கிறாரு. அங்கே டயாங் கண்ணில் அவ்வளோ ஒரு பயம் தெரியுது. ஒரு பயத்தோடையே யோங்கி வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் காலேஜ் தான் பண்ணிகிட்ருக்கேன், காலேஜ்லேருந்து வரும்போது என்னை கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் கிடையாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யோங்கி உனக்கு டைம் இல்லை, ஜங்குக்கை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் சொன்னதை நீ செய்யலைன்னா அவன் சொன்னதை அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி ஜின் அப்படி கையை கட்டிக்கிட்டு அங்கே யோங்கியை தான் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவளை இப்போ ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. இப்போ அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிற தர வேறு சாய்ஸ் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஜிமின் ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் டயாங் நான் ஸ்டாப்பா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் கிடையாது ப்ளீஸ் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. என்னன்னு சொன்னால் அங்கே சுகா கன் எடுத்து அவருடைய மவுத்லேயே வச்சுட்டு அவ்வளோதான். டயாங் அப்படியே ஸ்டாப் ஆகி சுகாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு கண் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸு, ஆனால் சுகாவோட கண் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, அவ்வளோ கோவமாக இருக்கிறாரு. அவர் கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுனே அவருக்கு தெரியல. இப்போது உனக்கும் எனக்கும் மேரேஜ் இங்கே நடந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் உன்னே நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன் ஃபேமிலியில் எவனுமே உயிரோடு இருக்க முடியாது. நான் யார் தெரியுமா? மாஃபியா மின் யூங்கி. கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அங்கே டயாங் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. அங்கே சுகாவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால் அங்கே டயாங்கோட ஃபிங்கரில் சுகா வந்து ரிங் போட போகிறாரு. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஜிமினோட கண்லேருந்து அந்த கிளாத் மாதிரி கட்டியிருந்துருப்பார்ல அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஜிமினோட கண்லேருந்து அந்த துணியை அவுத்தோடனே அவர் பார்க்குற சீனு அங்கே டயாங்கோட கையை பிடிச்சபடி சுகா வந்து ரிங் போட போகிறாரு. சுகா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா ஜிமின் எப்போவுமே சுகான்னு தான் சொல்லி கூப்பிடுவார். போதும் டைம் இல்லை, ரிங்கை போடுங்க. சுகா எதுவுமே சொல்ல அவர் இப்போ டயாங்கோட ஃபிங்கரில் அந்த ரிங்கை வந்து போட்டுடுறாரு. டயாங்கோட கல்லேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒன் பாயிண்டில் அவருடைய மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. காலேஜ் செகண்ட் இயர் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது தான் அவரை கிட்னாப் பண்ணி இங்கே கூட்டு வந்துட்டுருப்பாங்க. டயாங் கூட சாதாரணமான ஆள் கிடையாது, அவங்க அப்பா கூட பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அவரே மின் யூங்கியை பார்த்து ரொம்ப பயப்படுவார். அது எல்லாமே டயாங்க்கு நல்லாவே தெரியும். இவர் தான் மின் யூங்கியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அவர் வந்து நேர்லேயே பார்க்குறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ ஒரு பயம் தெரியுது. போடு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கோல்டாக கேட்குது. இல்லை அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. நான் உன்னையே எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் உன் ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாயை கூட முடியல அந்த ரிங்கை வேகமாக வாங்கி அங்கே சிவாவோட ஃபிங்கரில் வந்து போட்டு விட்டுறாரு. இப்போ ஜிமினை விட்டுரு. என்ன இன்னொரு வாட்டி சொல்லு. காமெடி பண்ணாத ஜங்குக், ஜிமினை விட்டுரு. என்ன லூஸுன்னு நினச்சிட்ருக்கியா? அவனை விட்டுட்டா அடுத்த செகண்ட் என்னை நீ இந்த உலகத்தை விட்டு அமைச்சிடும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எப்படி உன்னுடைய மேரேஜ் உன் ஜிமின் வந்து கண் குளிர பார்த்தோனோ, இப்போ அவனுக்கு நடக்க போகிற மேரேஜை நீ கண் குளிர பாடுறா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து இப்போ அந்த ஸ்க்ரீனில் தான் அப்படியே பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே நீ பண்ணுறது தான் பண்ணிக்கோ, ஆனால் இப்போது எனக்கும் ஜிமினுக்கும் நடக்க போகிற மேரேஜை உன்னால் ஸ்டாப் பண்ணவே முடியாதுடா. இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து தலையாட்டிகிட்டே இருக்கிறாரு. ஜெஹோப் அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜங்குக் கூப்பிட்டது தான். ஜெஹோப் இப்போ அந்த ரூமுக்கு வராரு. அவர் மட்டும் இல்லை, கூட ஒரு பர்சனோடு வராரு. அவருடைய ஹெட்லேயுமே கன்னை வச்சு உள்ளே கூட்டு வராரு. சுபின் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் அப்புறம் இவங்க 2 பேருமே அங்கே ஸ்க்ரீனை தான் அதிர்ந்து பார்க்குறாங்க. இவன் எப்பட்றா இவன்கிட்ட எப்பட்றா? அங்கே ஜிமினோட கண்ணெலாம் அப்படியே வியர்டாகுது. ஒரு கண்ணிலேருந்து அவ்வளோ டேஸ்ட் வருது. சுபின் அப்படின்ட்டு ஒரு வாய்க்குள்ளேயே சொல்கிறாரு. ஏன்னா ஒரு வாயில் தான் கிளாத்தை வச்சு கட்டியிருக்காங்க இல்லையா. அங்கே சூபின் எதுவுமே சொல்ல அப்படியே தலையை குஞ்சபடி அப்படி தான் நின்றுட்டுருக்கிறாரு.
அவர் கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய ஹெட்டில் நம்ம ஜேஹோப் தான் கண்ணை வச்சு அப்படியே பாயிண்ட் பண்ணி நிற்கிறாரு. ஜங்குக், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கையில் மட்டும் மாட்டினோம் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு இந்த பக்கம் சுகா வந்து கத்திகிட்டே இருக்கிறாரு. அதை அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஜங்குக் அங்கே ஜிமினோட கையில் இருந்து அந்த கட்டெல்லாம் அப்படியே அவுத்து விட்றாரு. அவுத்து விட்டோன்னே அவர் நேராக எஞ்சி இப்போ சூபின் கிட்ட தான் போகலான்னு சொல்லி போகிறாரு. அவருடைய கையை பிடிச்சி ஜங்குக் போடாமல் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போது அவருடைய மவுத்லேருந்துமே இந்த கிளாத் அப்படியே அவுத்துட்டு, இதை பாரு, அவுத்து ஒன்று கத்துற வேலை வச்சுக்கிட்டா உன் தம்பி உயிர் உன் கண்ணு முன்னாடி போயிடும் அப்படின்னு சொன்னதான் செம்ம ஷாக்கோட ஜிமின் வந்து உங்கள் ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜின், நீயும் உன் தம்பியும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. 2 பேரையும் விட்டுற சொல்லிடு. போதும்னு சொல்லிட்டு உன் தம்பியை நாங்கள் உயிரோடு விட்டுறோம். ஜங்குக், கேட்டுச்சா ஆரம்பமாக என்ன சொல்கிறாருன்னு? கேட்டுச்சு ஜின், அவனுக்கு கேட்டுச்சான் அப்படி சொல்லி ஜின் சொன்னோன்னே, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நான் எதுக்குடா பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்போட செஸ்ஸில் கை வச்சு ஒரு தள்ளு தான் ஆரம்போ ஸ்டெப் பேக்கில் போய் நிற்கிறாரு. எதுக்குடா பயப்படணும்? அப்போ பயந்த ஜின்னா கிடையாதுடா. அன்றைக்கி இதே மாதிரி தானே என் தம்பியோட கழுத்தில் கத்தியை வச்சு என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிங்க. என் கண்ணு முன்னாடியே என் அப்பாவை கொலை பண்ணிங்க. அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இப்போ தெரியுதா அந்த வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? இதுவே உங்களுக்கு கம்மி தாண்டா, இன்னும் அதிகமாக கொடுப்போம். இன்னும் நீங்கள்லாம் கொடுத்ததுக்கு சேர்த்து வச்சு கொடுப்போண்டா. ஜின், இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, சைலண்ட் ஆயிரு. இதை பார் ஜிமின் அப்படி சொல்லி இப்போ கையை பிடிச்சி அப்படியே திருப்புறாரு. ஜிமினுக்கு அப்படியே பெயின் ஆகுது. இவ்வளோ நேரம் சூபியனை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ உனக்கும் எனக்கும் மேரேஜ். அப்படி இல்லைன்னு சொன்னால் உன் தம்பியை நீ உயிரோடே பார்க்க முடியாது. இல்லை, அது 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 வந்து என் தம்பி பாவம். உன் தம்பி பாவம் தான். உன் தம்பி கெட்டவன் சொல்லி நான் சொல்லவே இல்லையே. நீயும் உன் தம்பி ரொம்ப ரொம்ப பாவம். நீ செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? சுகா மாமாவை நீ லவ் பண்ண பற்றியா, அதை மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்த பற்றியா? அதுக்கான பனிஷ்மெண்ட்டு தான் உனக்கும் உன் தம்பிக்கும் கிடைக்க போகுது. உன் தம்பி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ என்னை மேரேஜ் பண்ணால் மட்டும் போதும். டே அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ்லாம் கீழே விழுந்து உடையுது. அப்படியே அங்கே சுகா தான் எல்லா திங்ஸையும் போட்டு அப்படியே கீழே பிடிச்சி தள்ளுறாரு. அவர் என்ன பிளான் பண்ணியிருப்பாருனா, இப்போதைக்குன்னு நம்ம இவனை மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் எப்படியாவது ஜிமினை அவன்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சுருந்துருப்பார். ஆனால் ஜிமினுக்கு மேரேஜ் ஆக போகிறத அவரால் கேட்கக்கூட முடியல. கிளாஸ் மாதிரி இருக்க ஒரு பொருளை தான் அதை எடுத்து அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. அங்கே அது நேராக போய் அங்கே டயாங்கோட காலில் தான் அப்படியே போய் விழுந்து அப்படியே சல்லியாக உடையுது. டயாங்கோ உடம்புலாம் அப்படியே உதற ஆரம்பிக்குது. அப்படியே பயந்து போய் அங்கே நடக்கிறத தான் பார்த்துட்ருக்கிறாரு. அதுவும் சுகாவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. சுகா சுகா அப்படி சொல்லிட்டு இப்போது சுகா அந்த மாதிரி பண்ணுறது ஜிமினால் பார்க்கவே முடியல. ஜேஹோப் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக் கத்தனோன்னே ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. ஜிமினும் சூபினும் பிரதர்ஸ் அங்கே சுகாவுக்கு ஜிமின் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரியே தான் ஜிமினுக்கு சூபின் அவ்வளோ முக்கியம். சூபின்னா ஜிமினுக்கு உயிரும் கூட சொல்லலாம். ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஜிமின், சுகா ப்ளீஸ் இந்த சூபினை பாருங்கள் சுகா. நான் இந்த மேரேஜ் பண்ணிக்குவேன். இந்த மேரேஜ் நான் பண்ணிக்கணும், இல்லைன்னா சூபினை எதனா பண்ணிவிடுவாங்க. ஷிட் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அங்கே ஆரமாலையும் சரி அங்கே சுகாவாலையும் சரி ஒன்றுமே பண்ண முடியல. அவங்கள சுற்றி அவங்களோட ஆளுங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஜங்குக் ஜிமினை எங்கே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் ஒரு பேக்கெட்டில் இருந்து ரிங் பாக்ஸ் எடுக்கிறாரு. என்ன தான் அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரோ அந்த ரிங்கை எடுத்தோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சுகா கூட தான் தனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி அவர் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பார். இப்படி சடனாக ஜங்குக் கூட மேரேஜ், அதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதை அவரால் ஏற்றுக்கவும் முடியல. இப்போ ஜங்குக் சடனாக ஜிமினோட கை பிடிச்சி ரிங்கையுமே போட்டு விட்டுறாரு. ஜங்குக் போடு, ரிங் போடு. ஜங்குக் ரிங் போடு. அடுத்த வாட்டி நான் ஜேஹோப்புன்னு சொல்லி கூப்பிட்டேன்னா அவன் அப்படியே கழுத்தை அறுத்துருவான். என்ன சொல்கிறேன்? ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை வாங்கி ஜங்குக்கோட ஃபிங்கர்லேயுமே போட்டு விட்டுறாரு. இந்தா இதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய டாக்குமெண்ட் எடுத்து வைக்கிறாரு. என்னது இது? என்னென்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா? உன்னை மேரேஜ் பண்ணால் மட்டும் சுகா என்னை உயிரோடு விட்டுருவானா? என் உயிருக்கு சேஃப்டி வேணாம், அதுக்கு தாம்மா இதெல்லாம். இப்போவும் ஜிமின் திருன்னு ஜங்குக்கை பார்த்தா முடிச்சிட்டு இருக்கிறாரு. ஓகே நான் தெளிவாகவே சொல்கிறேன், இது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி பேப்பர்.
அங்கே ஆரம் அப்புறம் மின்யோங்கிக்கு எந்த அளவுக்கு சொத்து இருக்கோ அதே அளவு தான் உனக்கும் உன் தம்பிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மேலே இருக்க ஷேர் எனக்கும் உனக்கும் சொந்தம்னு சொல்லி இதில் இருக்குது. அதில் கையெழுத்து போடு. அதில் இன்னொரு பேப்பர் கூட இருக்குது, உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி. அதில் கூட கையெழுத்து போடும். ஜிமீன் எதுவுமே சொல்ல அவர் எங்கே சிக்னேச்சர் போடணுமோ அங்கே போட்டுட்டு சுபினை விட்டுரு. ப்ளீஸ், அவர் சின்ன பையன். உன்னுடைய சூபினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா அது உன் கையில் தான் இருக்குது பேபி அப்படின்னு இப்போது ஜிமினோட சீக்ஸில் வந்து அப்படியே தொடுறாரு. ஜங்குக் அப்படி சொல்லி அந்த பக்கத்தில் இருந்து சுகா கத்துறாரு. ஏய், இப்போ எதுக்கு நீ கத்துற? இவன் எனக்கு சொந்தமானவன், உனக்கு சொந்தமானவன் உன் பக்கத்தில் இருக்கிறான் பாரு. நான் எப்படி இவனை பேபி பேபின்னு சொல்லணும், அந்த மாதிரி நீ அவனை போய் பேபின்னு சொல்லி கூப்பிடு. உனக்கு ஏன்டா இவ்வளோ காண்டாகுது? இதுக்கு மேலே அவன் எனக்கு சொந்தமானவன்டா. அங்கே யாராலையுமே வாயை திறக்க முடியல. ஏன்னா மின்யோங்கியை மீறி அங்கே ஆரம் எதுவும் செய்ய முடியாது. அங்கே ஜிம்மினால் சுகா கண்ட்ரோலாக நின்றுட்டுருக்கிறாரு. ஆனால் இங்கே ஜிமின் சூபின்காக அவர் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கிறாரு. கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு நம்ம ஜங்குக் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதை பாரு ஜிமின், சூபினை நான் ரிலீஸ் பண்ணணுன்னா அது உன் கையிலையும் சுகா கையிலையும் தான் இருக்குது. இல்லை, எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படியே சொல்லிட்டு இப்போ ஜிமினோட சொல்கிறல அவர் கையை போட்டுறாரு. உங்கள் ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கிறாரு. இதை பார்க்குற சுகாக்கு தான் காண்டாகுது. கையை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல அப்படியே குத்துறாரு, அப்படியே பஞ்ச் பண்ணுறாரு. அங்கே கிளாஸ் துண்டுலாம் கடந்திருக்கும் போல இருக்குது. அது சுகாவோட கையில் குத்தி அப்படியே பிளட்டு வருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே அங்கே ட்ரையாங்கில் நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ ஜங்குக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை பாரு ஜமீன், சுகா மேரேஜ் பண்ணால் மட்டும் பத்தாது, அவன் கூட அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுக்குள்ள ஒரு பேபி வந்துச்சுன்னு வச்சுக்கவேன், அதுக்கப்புறம் உன்னுடைய தம்பியை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அதை கேட்குற ஜிம்மினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவருடைய எச்சில் கூட அந்த தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. என்னாச்சு? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன், செத்தே கஷ்டப்படுத்திக்கோ. அவன் மட்டும் கிடையாது, நீ கூட என் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். உனக்கும் எனக்கும் பேபி வரணும். அன்னைக்கு தான் உன் தம்பியை நான் ரிலீஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, சூபின் எங்கே இருக்கான்னு சொல்லி உன்னால் கண்டு கூட பிடிக்க முடியாது. அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. இப்போது ஆரம் வேகமாக வந்து காயோட ஷர்ட்டை வந்து பிடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, எங்கே வச்சுருக்கான் அவன்? என்ன மேரேஜ் பண்ணிட்டா இல்லை ப்ராப்பர்ட்டி அவன் பேரில் எழுதி வாங்கிட்டா அவன் உயிர் தப்பிச்சுக்கிறோன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கானா? இப்போது ஜின் அங்கேருந்து வந்து ஆரமோட கையை காயோட ஷர்ட்லேருந்து அப்படியே எடுக்கிறாரு. காய், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் முன்னாடி ஜின் வந்து நிற்கிறாங்க. ஜின் எதுவுமே பேசலை, நக்கலாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ நேராக போய் சுகா முன்னாடி போய் நின்றுட்டு, ஜங்குக் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா? நீ உன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணால் தான் சூபின் ஜிமின் கிட்டே வருவான், ஜிமின் உன்கிட்ட வருவான். சரி ஓகேப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்படின்னு திரும்பி போகலான்னு சொல்லி ஜின் திரும்பியிருப்பாங்கல்ல. இப்போ மறுபடியும் ஒரு விஷயத்த ஜங்குக் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டான்னு நினைக்கிறேன். இவன் யாருன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது தான் சுகா இப்போ அப்படியே திரும்பி பக்கத்தில் நிற்கிற டயாங்க பார்க்குறாரு. அவனை மேரேஜ் பண்ணியிருக்க, அவன் கூட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிற, கொஞ்சம் நாளில் உனக்கும் பேபி வரப்போகுது, அவன் நேம் கூட தெரியாமல் இருந்தால் எப்படி? அங்கே சுகா அவ்வளோ கோவமாக சின்னதாக பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜின் மேலே கை வைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஆரம்புக்கு ஜின்னா உயிர்னு கூட சொல்லலாம். அதனால தான் ஜின்னுக்கு நடக்க வேண்டிய மேரேஜை ஸ்டாப் பண்ணி அதே இடத்துல ஆரம் அப்புறம் ஜின்னுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. சுகா பத்தாதுக்கு ஜின் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. அதனால் எதுவுமே பண்ண முடியாமல் அவர் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அவன் கோவத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்கிறாரு. அவனுடைய நேம் கிம் சயாங் அப்படின்னு சொன்னதான் அங்கே ஆரம் சுகா 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. சுகா ஜின்னையும் ட்ரையாங்கையும் மாறி மாறி பார்த்துட்ருக்கிறாரு. என்ன நம்ப முடியலையா? இவன் மிஸ்டர் கிம்மோட பையன் கிம் ட்ரையாங். செம்மையாக வச்சான்ல என் தம்பி ஜங்குக், ஜோன் ஜங்குக். உனக்கு செக். ட்ரையாங்கோட அப்பா மிஸ்டர் கிம் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். இங்கே மின்யோங்கிக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. அவருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும்.
அது இவன் தான் சொல்லிட்டு அவங்க யாருக்குமே தெரியல. இன்றைக்கி அவன் பையன் மேலே கை வச்சுருக்காங்க. மேரேஜ் பண்ணியிருக்கான். அப்போது அவங்க அப்பா சும்மா இருப்பாரா? கிம்மே ஒரு நாளைக்கு போட்டு தள்ளணும். ஃபேமிலியில் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்கே நம்ம யூங்கி வந்து நினச்சிட்டு இருந்திருப்பாரு. இன்றைக்கி அவரோட பையனோடைய அவருக்கு மேரேஜ். அந்த இடத்துல அவ்வளோ சைலண்ட் இருக்குது. வந்திருந்த கெஸ்ட் யாருமே இங்கே இல்லை. ஒவ்வொரு ஆளும் அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. அந்த இடத்துல ஜின் ஸ்மைல் பண்ணுற சத்தம் மட்டும்தான் கேட்குது. இப்போ சுகா ஆரம் ஒரு பார்வை பார்க்குறாரு. அன்றைக்கி சுகா எவ்வளவோ சொல்லியிருந்திருப்பாரு. இல்லை நான் மேரேஜ் பண்ணால் ஜின்னை தான் மேரேஜ் பண்ணுவேன், எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம் தான் ரொம்ப அடம் பிடிச்சிருந்துருப்பாரு. அது மட்டும் கிடையாது, ஜின்னுக்கு விருப்பமே இல்லாமல் அவர் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதனால்தான் இன்றைக்கி இத்தனை பேருடைய லைஃப்புமே கொஷின் மார்க்காக இருக்குது. ஒரு பக்கம் ட்ரயாங், இன்னொரு பக்கம் ஜிமின், பத்ததுக்கு சூபின் வேறு. ஒரே நாளில் உங்களோட லைஃப் இப்படி புரட்டி போடுன்னு சொல்லி யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஆல் தி பெஸ்ட் கொழுந்தனாரே. அப்புறம் என் தப்பி சொன்னதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாப்பி வெட்டிங் நைட், வரட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஜீன் செம்ம கெத்தா இப்போ ஸ்டெப் சரி அவங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. போகிற வரைக்கும் ஆரமோட பார்வை ஜின் மேலே தான் இருக்குது. ஆரம் மேலே சிவாவை பார்க்க கூட முடியல. ஆரம் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த இடமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அங்கங்கே பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. சுகா அதே இடத்துல தான் அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. அதுவும் ஃப்ளோரில் உட்காந்துட்ருக்கிறாரு. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே பயந்து போய் நின்று சுகாவே தான் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படியே நம்ம டயாங்கோ பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல நின்னாரோ அதே இடத்துல தான் அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. டயாங்கோ பற்றி சொல்லணுன்னா அப்புறம் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர், தைரியசாலிலாம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவார் அவர். கிம்க்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும். அது டயாங் தான் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் கொஞ்சம் பயப்படுவார் இல்லையா, அதனாலே அவங்க அப்பா வெளியே ரிவீல் பண்ணாமையே யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக தான் வச்சுட்டு இருந்திருப்பாரு. அது எப்படியோ நம்ம ஜங்குக் தெரிஞ்சுக்கிட்டு டயாங்கை தூக்கி அந்த இங்கே சுகாக்கோ மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு. இப்படியே தான் 2 hours ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். ஆக டயாங்கு சுகாவை பார்க்க அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படியே உடம்புலாம் அப்படியே நடுங்குது. சுகா கையில் ட்ரிங்க்ஸ் பாட்டில் அப்படியே குடிக்கிறாரு. ஒரு பாட்டில் ஃபுல்லாக. அதை பார்க்கும்போதே டேங்க்கு அவ்வளோ பயமாக இருக்குது. முக்கால்வாசி பாட்டில் காலி பண்ணிட்டாரு. அதில் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதே இடத்துல 2 hours உட்காந்துட்ருக்கிறாரு. ஜங்குக் பேசின ஒவ்வொரு விஷயந்தான் அவருக்கு அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முன்னாடி ஜிமினை அப்படி கட்டி போட்டு வச்சதை, ஜிமினை வச்சு தன்னை மிரட்டினதை, அதெல்லாம் அப்படியே யோசிக்கும் போது அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ இவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், இவன் கூட இன்றைக்கி நீ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஜங்குக் சொன்ன விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே சைடாக திரும்பி டயங்கை பார்க்குறாரு. சுகா திரும்பி டயங்கை பார்த்தோன்னே அவர் இன்னும் கொஞ்சம் ஷிவர் ஆகுது. அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே அவர் வந்து அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. அவர் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். அதனால தான் அவங்க அப்பா கூட அவர் இருந்தது கிடையாது. தனியாக ஹாஸ்டலில் தான் தங்கி அவர் வந்து படிச்சிட்ருக்கிறாரு. இப்போ சுகா எந்திரிச்சு நின்ட்டார். இப்போது டயங்கை பார்த்தபடியே அந்த பாட்டிலில் இருக்க மீதி ட்ரிங்க்ஸையுமே அப்படியே கடன்னு குடிக்கிறாரு. அந்த ஐஸை பிளிங்க் கூட பண்ணல. டயாங் மட்டும்தான் பார்த்துட்ருக்கிறாரு. டயாங்குமே ஒரு பயத்தோடையே சுகாவை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. டயாங்கோட காலுக்கிட்ட அதோட சில கிளாஸ்லாம் கூட டயாங் காலில் வந்து அப்படியே படுது. பெயினாக இருந்தாலும் அவர் கத்தலை. டயாங் கிட்ட வந்து டயாங்கோட கையை பிடிச்சி தரன்னு அவருடைய ரூமுக்கு தான் இழுத்துட்டு போகிறாரு. வேணை விட்டு அப்படி சொல்லி அங்கே சுகாவோட கையை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் சுகா டேங்கோட கையை விட்டுற மாதிரியே இல்லை. அவர் தரன்னு இழுத்து கொண்டு போய் இப்போ அவருடைய ரூம் உள்ள தான் அப்படியே தள்ளுறாரு. அப்படியே அந்த ரூமையுமே அப்படியே லாக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. டயாங் அவ்வளோ பயத்தோட சுகாவை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ சுகா ஒவ்வொரு ஸ்டெப்பாக டயாங் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. டயாங் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே பேக்கில் போய்கிட்டே இருக்கிறாரு. போனவர் அப்படியே அந்த பெட்டில் இடித்து அப்படியே உட்காந்துடுறாரு அந்த பெட் மேலே. இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறதுக்குள்ளாட்டியுமே சுகா இப்போ வந்து டயாங் முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறாரு. எப்படி நிற்கிறாருன்னு சொன்னால் டயாங் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்கிறாரு. சுகா ஒரு காலை கீழே இன்னொரு காலை எடுத்துகிட்டு பெட் மேலே வச்சு, அதாவது அந்த 2 காலுக்கும் நடுவில் டயாங் வந்து உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. நீ கிம்மோட பையனா? ஆமாம் அப்படின்னு சொன்னதான் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ அவருடைய ஐஸ் அப்படி க்ளோஸ் பண்ணி அவருடைய கோவத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு. சுகா இப்போ அந்த ரூம்லேயே அப்படியே என்னமோ ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. டயாங் அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கிறாரு. சரி ஓகே, இதை பாரு, கண்டிப்பாக அவன் அப்பா உன்னைய தேடி வருவான். அவன் வந்துருன்னு சொல்லி உன்னைய கூப்பிட்டானா நீ போகக்கூடாது. 2வது, இந்த மேரேஜ் நீ இஷ்டப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி உன் அப்பன்ட்ட சொல்லணும்.
ஆனால் இது வந்து இன்னும் நான் பேசி முடிக்கல. என் முன்னாடி யாருன்னா வாயை திறந்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி சொல்லி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த பாரு, கண்டிப்பாக உனக்கு எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு உன்னையும் சுத்தமாக பிடிக்கல, நான் உன்னையும் லவ் பண்ணல. கண்டிப்பாக உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன். அந்த வார்த்தை என்னமோ டயாங்க்கு என்னமோ ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு டயாங்கே புரியல. இதை பாரு, எனக்கு கூட பிடிக்கல தான், ஆனால் வேறு வழி கிடையாது. இன்னும் இன்னும் 10 monthஸில் எனக்கு பேபி வேணும். அதுவும் உன் மூலியமாக தான் எனக்கு வேணும். பேபி என் கையில் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் என் லைஃப்லேருந்து உன்னை நான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என் ஜிமின் வந்துடுவான். எனக்கு என் ஜிமின் ரொம்ப முக்கியம். என் ஜிமினுக்கு சூபின் ரொம்ப முக்கியம். ஜிமின் என்கிட்ட வரணும்னா உன் மூலியமாக எனக்கு பேபி மட்டும் கிடைச்சா போதும். அவ்வளோதான். சுத்தமாக நொறுங்கிட்டாரு. ஒன்றுமே முடியல. டிவோர்ஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே அப்படி சொல்லி லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு இப்போ அவருடைய ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்போது வேகமாக டைம் வந்துச்சுட்டு, என்னால் முடியாது, உங்களுக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல, இது 2 பேருக்குமே பிடிக்கல. இப்படி இருக்கும்போது இந்த மேரேஜ் எதுக்கு? நீங்கள் தான் பெரிய மாஃபியா வச்சு உங்களால் அவங்கள கண்டுபிடிக்க முடியாதா? எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. இந்த மேரேஜ்லேயும் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ட்டு அந்த ரிங்கை அவுக்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அதை அவுக்க விடாமல் ஸ்டாப் பண்ணுறாரு. அங்கே டைமுக்கு பெயினாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நான் சொன்னது உனக்கு புரியலையா? எனக்கு உன்னை பிடிக்கலன்னு தான். உனக்கு என்னை பிடிக்காது, அது உன்னுடைய விருப்பம். எனக்கு ஒன்றை பிடிக்கல. எப்போவுமே உன்னை எனக்கு பிடிக்காது. எனக்கு தேவை உன் மூலியமாக எனக்கு ஒரு பேபி, அவ்வளோதான். அந்த பேபியால் தான் என் ஜிமின் என்கிட்ட வருவான். பைத்தியமாவேன் அப்படிங்கிற மாதிரி தான் டயாங் வந்து சுகாவை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா சுகா ஜிமின் மேலே அவ்வளோ ஒரு பைத்தியம். அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்திருப்பாரு, லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம், உங்களுக்கு பேபி வரணும், அப்போ தான் ஜிமின் உங்ககிட்ட வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதே தான் இங்கே சுகா வந்து பிடிச்சிட்ருக்கிறாரு. இதை பாருங்களேன், கொஞ்சம் அமைதியாக யோசிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மாஃபியா, உங்களால் முடியும். தேவையில்லாமல் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்க, என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த பர்சனை லவ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே நடந்தது மேரேஜ் கிடையாது. பொறுமையாக யோசிங்க. ஹேய், உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா அப்படின்ட்டு இப்போது டயாங்கோட நெக்கில் அப்படியே கை வச்சு அப்படியே ஒரு புஷ் தான். டயாங் நேராக போய் அப்படியே பெட்டில் விழுந்துடுறாரு. இப்போது டயாங் முன்னாடி வந்து அப்படியே குனிஞ்சு என் ஜிமின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயாங்கை ஃபோர்ஸாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டயாங்குமே அங்கே சுகா பிடிச்சி தள்ளுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு, ஆனால் முடியலை. சின்ன விட்டு அப்படி சொல்லிட்டு அங்கே டயாங் கத்திகிட்டே இருக்கும்போது உங்கி பலார்னு டயாங்கோட சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப் தான். எனக்கு கத்துனா பிடிக்காது, ரொம்ப பண்ணினேன். மிஸ்டர் கிம்முக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அநேகமாக அது தங்கச்சியாக தான் இருக்கணும், ரைட்? 12th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறா. அவள் மேலே நான் கையை வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா சைலண்ட்டாக படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கொஞ்சமாக அங்கே டயாங்கோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவ்வளோதான், அங்கே டயாங் சைலண்ட்டாக ஆகிட்டாரு. டயாங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் உங்கள் தங்கச்சின்னா அவருக்கு அவ்வளோ உயிர். டயாங்கோட தங்கச்சி, அண்ணா நீ ஏன் நான் இங்கே ஹாஸ்டலில் வந்து தங்கி படிச்சிட்ருக்கேன், நமக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. எனக்கு அப்பா பண்ணுறது ஒரு வேலையை எனக்கு பிடிக்கல வயன், என்னை ப்ளீஸ் இப்படியே விட்டுரு. எனக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டி எதுவுமே தேவை கிடையாது. அப்போனா அண்ணா நான் கூட உனக்கு வேணாமா அப்படின்னு எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அண்ணா, நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என் கூட உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன், ஓகேவா? அப்படி சொல்லி அவ போய் டேங் அப்படியே ஹக் பண்ணிப்பான். அதை தான் அவர் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. அதுக்குள்ளாட்டியுமே இங்கே சுகா டேங் மேலே இருக்க ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அப்படி கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதை இப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் தான் சுபினுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாரு. சுபின் அப்படியே ஜேஹோப்பை தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஜேஹோப் சுபினை பார்க்கவே இல்லை. சீக்கிரம் சாப்பிடு, உன் கையை நான் கட்டி வைக்கணும். நீ என்னை லவ் பண்ணுன்னு சொன்னது பொய்யா ஜேஹோப் அப்படின்னு கேட்டோன்னே ஜேஹோப் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. உன்னை தான் கேட்டேன், என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னியே அது பொய்யா? ஆமாம், பொய் சொல்லாத ஜேஹோப். நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்லணும்? உண்மை தான். உன்கிட்ட எப்படி நெருக்குறது எனக்கு தெரியல, அதனால் லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன்கிட்ட வந்தேன். இவான்னு சொன்னால் என்கிட்ட வந்துடுவியா நீ? அதனால தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வச்சுருக்க ஃபுட் அப்படியே பறந்து போய் கீழே விழுகுது. அந்த பிளேட்டெல்லாம் கீழே வந்து அப்படியே உடஞ்சிருச்சு. உன்னை நான் ரொம்ப வெறுக்கிறேன் ஜியோப், ரொம்ப வெறுக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜெயோப் இப்போது சூபினை உட்கார வச்சு அவங்களுடைய கையெல்லாம் அப்படியே கட்டி போட்டுடுறாரு. இப்போ அந்த ரூமை விட்டுமே ஜெயோப் வந்து வெளியே போயிடுறாரு. சூபின் அப்படியே தலையை கவுத்தப்படி அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. வெளியே கதவு பூட்டினவர் அப்படியே அந்த கதவுலேயே சாஞ்சபடி ஜெயோப் வந்து அப்படியே அழுதுட்டுருக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்புறம் ஜிம்மி சைடு பார்த்தோம் அப்படின்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பண்ணுற, இது மட்டும் வேண்டாம், என்னால் சத்தியமாக முடியாது. அப்போனா உன் தம்பி நீ லவ் பண்ணவே இல்லையா பேபி அப்படின்ட்டு ஜங்குக் ஜிம்மினை பெட்டில் படுக்க வச்சுட்டு 2 பக்கமும் காலை போட்டு ஜிம்மினை எந்திரிக்க விடாமல் 2 கையுமே ஜிம்மினோட கையை அப்படியே பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி குனிஞ்சு ஜிம்மின்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. சுபின் ரொம்ப பாவம், சின்ன பையன், அவனுக்கு எதுவும் பண்ணிடாத, எதுவும் பண்ணக்கூடாதுன்னா இப்போது நம்மளுக்குள்ள எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் இப்போது ஜிமின் கிட்ட வராரு. அப்படியே கிஸ் பண்ணலான்னு அந்த ஜிமினால் ஏற்றுக்கவே முடியல. சடனாக அவருடைய ஃபேஸ் அப்படியே திருப்பிடுறாரு. இப்போது ஜங்குக்கோட லிப்ஸ் ஜிமினோட சீக்ஸில் இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட லிப்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணி ஜிமினோட நெக்கு கிட்ட வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜிமினோட நெக்கிட்ட வந்து இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினால் அதை ஏற்றுக்கவே முடியல. செம்மையாக இருக்குது, செம்ம ஹாட்டாக இருக்குது பேபி. உன்னுடைய அந்த ஸ்மெல் என்னமோ பண்ணுது என்னைய. இப்போ தான் புரியுது அந்த மின் யூங்கி உன் பின்னாடி இப்படி பைத்தியமாக இருக்கிறான்னு. சந்தேகம் பேபி, நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறீங்களே, அப்போனா உனக்கு மேட்ரு நடந்திருக்கு. சி புரிக்கி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கத்துறாரு. ஏய் பொய் சொல்லாத, இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்குள்ள மேட்ரு நடந்திருக்கும். உன்னைய மாதிரி புரிக்கின்னு நினச்சியா? சுகர் ரொம்ப நல்லவர், உன்னைய மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறவங்களாம் சுகா கிடையாது. இது வரைக்கும் சுகா கிணி தப்பாக டச் பண்ணது கூட கிடையாது. ஏய் ஒரு கிஸ் ஹக் அது கூடவா கிடையாது? போய் சொல்லாத, நானே பார்த்துருக்கேனே நீயும் சுகாவும் ஹக் பண்ணிக்கிறது. நான் கூட நினச்சேன் அவன் யூஸ் பண்ணதை நான் யூஸ் பண்ணுமான்னு. பரவாயில்ல, நீ ஃப்ரெஷ் ஸ்பேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறத அங்கே ஜிம்மினால் காது கொடுத்து கூட கேட்க முடியல. அந்த அளவுக்கு அவன் அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறான். இப்போது ஜிமினோட ஃபேஸ் அப்படியே திருப்பி ஜங்குக் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமினால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. எதுனா நம்ம பண்ணோன்னா அதை சூபின் எதுனா பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்துலேயே ஜிமின் வந்து அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்ருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமின் கூட அப்படியே இன்டிமேட்டாக இருக்கிறாரு. நான் ஸ்டாப்பாக ஜிமினுக்கு அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜங்குக் பா செம்மையாக இருந்த தெரியுது த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இங்கே ஜிமினுக்கு இவெல்லாம் ஒரு ஜென்மமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. இதை அப்படியே சைடாக வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே ட்ரையாங் சைடு பார்த்தோம் அப்படின்னா சுகா அப்படியே கவுச்சில் உட்காந்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பெட்டில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே பெட்ஷீட் போட்டின மாதிரி அங்கே ட்ரையாங் அப்படியே படுத்துட்டு சுகாவே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்குமே நான் ஸ்டாப் அப்படி டியர்ஸ் போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம அப்படியே சூபின் சைடு பார்த்தோம் அப்படின்னா சூபினோட கையில் அப்படியே கட்டின மாதிரி இருக்குது. அவர் தலையை அப்படியே குனிஞ்சிட்டு அவருமே அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஜெயோ லவ்ங்கிற பேரை வச்சு தன்னை ஏமாற்றிருக்கானே அப்படின்ட்டு. நம்ம அப்படியே ஜின் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜின் அப்படியே அதே மிரர் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கிறாரு. ஒரு கண்ணிலேருந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு லிப்ஸில் ஒரு ஸ்மைல். நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜங்குக், நம்ம இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு வந்து அங்கே ஜின் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. நம்ம இப்போது ஆரம் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியலடா, உன்னை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன். உன்னை லவ் பண்ணதுக்கான பாவம் தான் எனக்கு எல்லாருடைய லைஃப்மே ஸ்பாயில் ஆயிடுச்சு. உன்னை என்னால் வெறுக்க கூட முடியலடா அப்படி சொல்லி குடிச்சிட்டு இருந்த அந்த கிளாஸ் அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறாரு. நம்ம ஜெயோப் சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த டோருக்கு வழியில் அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டாரு. ஒரு காலை குத்த வச்சபடி ஒரு காலை அப்படியே நீட்டினபடி அந்த டோரில் அப்படியே சாஞ்சபடி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. லவ்ங்கிற பேரால் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. ஒருத்தவங்க அவ்வளோ வெறுக்கிறாங்க. இவங்க அவங்கள ஹர்ட் பண்ணுறாங்க, அவங்க இவங்கள ஹர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியல, இவ்வளோ வெறுக்கிற ஒரு பர்சனையே விழுந்து ஒரு காலத்தில் லவ் பண்ண போகிறாங்க. யாருக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்க போகிறதில்லன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிற நாள் ரொம்ப நாள் கிடையாது. வாங்கடா நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேடா, இதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னடா அது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அக்கா வந்து நம்மளை அழுக வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி.
ஒரு பாட்டு தாண்டா இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்த மேலே ஃபீலிங் வர்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்துடும்டா. இல்லைக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கூட எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதோடய வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எப்பவும் போல தான். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கி.